Hello everyone, welcome back to Ungal Kitchen. இன்னைக்கு brinjal யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் 7 green color brinjal எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா violet color இல்லைனா white color brinjal எடுத்துக்கலாம். 3 tablespoon coriander seed, 1.5 tablespoon chana dal and 5 red chilies. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம எடுத்துருக்கிற ரெட் சில்லிஸ், கொரியாண்டர் அண்ட் சன்னா தாலை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு பிளெண்டரில் சேர்த்து ட்ரையாக ஒரு பவுடர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு வைட் பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இப்போ சால்ட் அண்ட் டர்மரிக் சேர்த்துட்டு நம்ம ஆட் பண்ண கத்திரிக்காய் வந்து ஹாஃப் வே குக் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணணும். ஆஃப்டர் 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் வந்து ஓரளவு குக் ஆகிட்டுது. ஸோ இப்போ tamarind பல்ப்பை சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனை சேர்த்துடலாம். இந்த பவுடரோட ஸ்பைசி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்கள் ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லிஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிரிஞ்சாலில் நம்ம சேர்த்த சால்ட் அண்ட் அந்த பவுடர் நல்லா சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் ரைஸை குக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த ரைஸில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கேஷ்யூ ஆர் பீனட்டை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரிஞ்சால் ரைஸ் இஸ் ரெடி டு சர்வ். இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. I hope you enjoyed it. Thanks for watching and I'll see you next time.